யோபு 42, யோபு எழுதின ஞான இலக்கியம் 42:10 முதல் வாசிக்கலாம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கவனியுங்கள், இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். முன்பு இருந்ததை பார்க்கிலும் எல்லாம் என்ன பாருங்க, இரட்டத்தனையா. எத்தனை பேருக்கு டபுள் போர்ஷன் பிளஸிங் வேணும்? இரட்டத்தனையாக யோபு முன்பு இருந்ததை விட, ஏற்கனவே இருந்ததை விட இரட்டத்தனையாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். இன்றைக்கும் இந்த காலை வேளையிலே ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் சொல்கிறேன், இந்த புதிய ஆண்டிலே, இந்த புதிய நாளிலே, இந்த முதலாவது மாதத்திலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், முன்பு இருந்ததை பார்க்கலும் இரட்டத்தனையான நன்மை இந்த வருஷத்துல நான் உனக்கு தரப்போகிறேன். என்னுடைய வார்த்தையை, மனித வார்த்தையை எடுத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஆனா நீங்க இது கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில பலன் தரும். வேதம் சொல்கிறது, யோபுவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், முன்பு இருந்ததை பார்க்கலும், இதற்கு முன்பாக நீங்கள் எப்படியெல்லாம் இருந்தீர்கள், எப்படியெல்லாம் வாழ்ந்தீர்கள், எப்படியெல்லாம் உழன்றீர்கள். அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், மகனே, முன்பு நீ எப்படி இருந்தாயோ அதை பார்க்கலும் இரட்டத்தனையான நன்மையை, உயர்வை, வெற்றியை, ஆசீர்வாதத்தை இந்த வருடத்தில் நான் உனக்கு தரப்போகிறேன். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். முன்பு இருந்ததை பார்க்கலும் சமாதானம் இரட்டத்தனையாய் அதிகரிக்க போகிறது. முன்பு இருந்ததை பார்க்கலாம் சந்தோஷம், செல்வம், ஆசீர்வாதம், சுகமும், பலனும், ஆரோக்கியமும் இரட்டத்தனையாய் அதிகமாக போகிறது. ஒரு ஸ்டேட்டஸ் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா யோபு வாழ்க்கை போலதான். யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தன் பாதத்தை எதுல கழுவினானா? நெய்யால் கழுவினானா. எதனால கழுவினானா பாதத்தை? நம்மளாம் காலை கழுவோம், எதுல கழுவோம்? தண்ணியில கழுவோம். அதுவும் கால் கழுவுறதுக்கு தண்ணி, குடிக்கிறதுக்கு தண்ணி. குடிக்கிற தண்ணியை போய் கால் கழுவ மாட்டோம், கை கழுவ மாட்டோம். அதுக்கு ஒரு தண்ணி, இதுக்கு ஒரு தண்ணி. இதனால இது ஆத்து தண்ணி, இது போர் தண்ணின்னு அதுலயே நம்ம சேஃப்டி பண்றோம் தண்ணிய. ஆனா யோபு பக்தனை போல ஒரு பணக்காரன் யாருமே இருந்தது கிடையாதுங்க. யோபு பக்தன் நெய்யால் தன்னுடைய பாதத்தை கழுவினானா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, 100 கிராம் எவ்வளவு இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு தெரியலையா? கடை வாசல் ஏறினா தானே தெரியும். எல்லாம் அப்பா அம்மா வாங்கியாந்து போட்டுடுறாங்க, சாப்பிடுறது தான் நம்ம வேலையாகுது. 100 கிராம் நெய் 50 ரூபாவா பாருங்க, அம்மா சொல்றாங்க 50 ரூபாவா. அது நம்ம டெய்லியும் சாப்பாடுல நைட்ல கரண்டி மட்டும் காட்டிக்கிறேன் எடுத்து வாசனைக்குடா அப்படின்னு. என்ன பண்ணுவேன், இந்த மாசம் ஃபுல்லா இந்த 100 கிராம் வச்சு தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்றான். ஆனா யோபு பாத்தீங்கன்னா பாதத்தை எதால கழுவுறாரு? நெய். எவ்வளவு பெரிய பணக்காரனா இருப்பான். இன்னைக்கு எந்த பணக்காரனும், முதலமைச்சர் கூட அப்படி பண்ண மாட்டாங்க பொழுது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. யோபு அவன் பிச்சைக்காரன் அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. யோபு ஒன்றும் இல்லாமல் இருந்தான், யோபு அப்படி இருந்தான், யோபுக்கு சாப்பாடு இல்லை, யோபுக்கு தண்ணி இல்லை, யோபுக்கு அப்படி. அவன் முன்னிலைமையை சற்று சிந்தித்து பாருங்க. முன்னிலைமை, அவன் பஞ்ச பரதேசி கிடையாது. யோபு தலை ஒரு வேஷம், துணி ஒரு வேஷமா போனவன் கிடையாது. யோபுடைய முன்னிலைமையை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, முன்னிலைமையிலும் ரெட்டிப்பான் நன்மைனா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. முன்னாடி எப்படி இருந்தாரு தெரியுமா? ஆடும் மாடும் ஒட்டகமும் குதிரையும். எப்பா செல்வந்தன், நெய்யினால் தன் பாதத்தை கழுவின செல்வந்தன். இன்னைக்கு டாடா, பிர்லா, அம்பானி கூட அந்த வேலையை செய்யல. அவ்வளோ பெரிய செல்வந்தனா இருந்தார். அதான் அவருடைய முன்னிலைமை. முன்னிலைமை ஏதோ வாடி போய், வதங்கி போய், காஞ்சி போய், சுருங்கி போய் அப்படி இல்ல. முன்னிலைமை ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தாரு. முன்னாடி எப்படி இருந்தாரு? ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தாரு. ஆனா இடைப்பட்ட நாள்ல என்ன ஆச்சு? 10 பிள்ளை பெத்தவன் 10 பிள்ளையும் ஒரே நாள்ல செத்து போச்சியா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 10 பிள்ளையும் ஒரே நாள்ல செத்து போச்சு. நம்மளா இருந்தா ஆண்டவர் அசிங்கமா திட்டிவிட்டு நம்மளும் செத்துட்டு இருப்போம். இதெல்லாம் ஒரு ஆண்டவரா? எங்க போனீங்க பார்க்கலையா அப்படின்னு. அன்பானவர்களே, தெளிவா சொல்ற கேளுங்க. யோபு ஆசீர்வாதமா இருந்தான். ஆனா இடைப்பட்ட நாள்ல அசிங்கமாயிட்டான், அலங்கோலமாயிட்டான். பார்க்கிறவர்கள் அவனை பார்த்து பரியாசம் பண்ணுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் மாறிவிட்டான். ஆசீர்வாதமாய், செல்வ செழிப்பாய், நெய்யினால் பாதத்தை கழுவின யோபு
தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிற்று. ஒரே நாளில் தன்னுடைய எல்லா ஆஸ்தியும் அழிந்து போயிற்று. தன்னுடைய செல்வம் எல்லாம் ஒரே நாளில் செத்து போனது. மனைவி வெறுத்து விட்டாள். தலையிலிருந்து கால் தொடங்கி கொப்புளங்கள், ஓட்டை எடுத்துக்கொண்டு கொப்புளத்தை அந்த ஓட்டால் சுரண்டி கொண்டு சாம்பலில் போய் உட்கார்ந்தான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு மோசமான வாழ்க்கை. அவ்வளோ ஆசீர்வாதமா இருந்து இவ்வளோ மோசமான வாழ்க்கைக்கு வந்துட்டான். இவனுடைய நண்பர்கள் எல்லாம் இவன் என்ன பாவம் செய்தானோ, இவன் என்ன அநியாயம் செய்தானோ, இது இவன் செய்த பாவமோ, இவன் முன்னோர் செய்த பாவமோ என்று இவன் எல்லாரும் பழிக்க ஆரம்பித்துட்டார். உலகம் அப்படித்தானே. நம்ம நல்லா இருந்தா, ஒரு பொல்லாதவன் சாராய வியாபாரி ஒவ்வொரு தானா, பா பெரிய பாக்கியவான், என்ன புண்ணியம் கட்டினானோ அப்படின்னுவாங்க. ஆனா விவசாயி ஒருத்தன் பாவம் கஷ்டப்பட்டு தினக்கூலி கஷ்டப்படுறான்னா என்ன பாவம் பண்ணானோ அப்படின்னு. கெட்டவன் வாழ்க்கையில் நல்லது நடந்தா அவன் நல்லது பண்ணியிருக்கிறான், நல்லவன் வாழ்க்கையில் கெட்டது நடந்தா என்ன பாவம் பண்ணானோ அவனுக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு உலகம் பேசும். பணம் இருந்தா கெட்டவன் கூட நல்லவன் ஆயிடுவான் ஐயா, அப்படிப்பட்ட உலகம். பணம் இருந்துச்சுன்னா போதும், அது எப்படி வந்துச்சுன்னா அதுக்கு அடையாளம் வேணாம், அது எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். ஆனா பணம் வந்தா எல்லாம் மறைஞ்சிடும், எல்லாம் மாறிடும். அப்படிப்பட்ட உலகமா இருக்குது இந்த உலகம். அதனால என்ன பண்றாங்க, நல்லவங்களுக்கு கஷ்டம் வந்த உடனே உலகம் பார்த்து அவனை பரியாசம் பண்ணுது. இவன் என்ன பாவம் பண்ணானோ, இவன் என்ன அநியாயம் பண்ணானோ, இவன் என்ன அக்கிரமம் பண்ணானோ, அதனால்தான் இவனுக்கு இந்த வேணா அப்படின்னு சொல்லிட்டு இவனை எல்லாரும் பரியாசம் பண்றாங்க, கேலி கிண்டல் பண்றாங்க, இவனை ஏசுறாங்க, பேசுறாங்க, பெரிய பாவி போல சித்தரிக்கிறாங்க. ஆனா இவன்கிட்ட இருந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இவன் எந்த நேரத்திலையும் ஆண்டவர் மேல இருந்த அந்த நம்பிக்கை மட்டும் விடல. ஆமென். எதை இழந்தாலும் அதை இழக்கலையா. பணத்தை இழந்தான், ஆஸ்தி இழந்தான், ஒட்டகங்கள், ஆடு மாடுகள், குதிரைகளை இழந்தான், தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் இழந்தான், தன்னுடைய பெற்ற கர்ப்ப பிள்ளைகள் 10 பேரையும் ஒரே நாளில் இழந்தான். ஆனா கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை மட்டும் இழக்கல. ஆமென். இன்றைக்கு கூட வந்திருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் நீங்க எதை வேணாலும் இழக்கலாம்யா. உங்க வாழ்க்கையில நீங்க உங்க உயிரா நேசித்தவர்களை இழக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற செல்வங்களையும் ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளையும் இழக்கலாம். ஐயா எவ்வளவு சம்பாரிச்சேன் ஐயா, ஒண்ணுமே இல்லாம நிக்கிற இழந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை மட்டும் இழக்காது. இந்த காலை வேளை ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிற, மகனே என் மேல இருக்கிற நம்பிக்கை இழக்காதே. நமக்கு சின்ன தலைநோவு வந்தா கூட இழந்துடும். 50 காசு அன்னாசின் மேல வைக்கிற நம்பிக்கை கூட ஆண்டவர் மேல வைக்க மாட்டேன்றோம். போட்டா சரியாயிடையா 50 காசு கொடுத்து வாங்கி அப்படின்னு. ஆனா ஆண்டவர் திட்டின்னு உட்காந்து சின்ன கஷ்டம் வந்துட்டா கூட. ஆனா ஆண்டவர் யோபு பாருங்க, அவன் ஆண்டவர் மேல அவனுக்கு கஷ்டம் இருந்தாலும் ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை அவன் விடல. ஆமென். ஆண்டவர் மேல அவனுக்கு வருத்தம் இருந்துச்சு, இதெல்லாம் சாத்தான் செய்யறானா ஆண்டவர் தான் செய்யறாரோன்னு அவனுக்கு நினைப்பு. ஆனாலும் ஆண்டவர் மேல, ஆண்டவரை நீரே செஞ்சா கூட நான் நம்புவேன். இப்படி ஒரு பைத்தியக்காரமான நம்பிக்கை நம்ம கர்த்தர் மேல வைக்கணுங்க. சின்ன சின்ன கஷ்டத்துக்கெல்லாம் சின்ன சின்ன போடா கடவுள் தேடி என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு சலிப்பு மனசுல, ஒரு நிலையில வாழ்க்கையில. ஏன்னா கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் வரும். வாழ்க்கைங்கிறது ரோஜா பூ மெத்த கிடையாது. இதுல பள்ளங்கள் உண்டு, மேடுகள் உண்டு, சுகம் உண்டு, வியாதி உண்டு. ஒரு நேரம் கை நிறைய காசு இருக்கும், ஒரு நேரம் 1 ரூபாய் கூட இருக்காது, ஒரு நேரம் எல்லாரும் வாழ்த்துவாங்க நம்மள, ஒரு நேரம் எல்லாரும் திட்டுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுக்காக ஆண்டவரை மறுதலிச்சு விடக்கூடாது. நான் செத்தால் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன்னு யார் சொன்னது? இந்த யோபு சொன்னான். என் உயிர் போல உயிரே போனாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன் சொல்ற. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மாமிசம் எல்லாம் அழுகி நாற்றம் எடுத்தாலும் பரவாயில்ல, இறுதி நாளில் என் மீட்பர் இந்த பூமியின் மேல பூச்சக்கரத்தின் மேல நிற்கிறத நான் பார்ப்பேன். அவனுடைய நம்பிக்கை மீட்பர் மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகளை பாருங்க, தந்தா ஸ்தோத்திரம், தரலனா ஆத்திரம். தந்தா ஆண்டவரே உம்மை போல் யாரும் இல்லை, ஓ லார்ட் there is none like you lord அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுறோம். உம்மை போல யாருமே இல்லையப்பா அப்படின்னு. ஆனா எதுவுமே நடக்காத பட்சத்துல இது மேல சர்ச்சை கொண்டு நான் போறது கிடையாது, போய் என்ன பிரயோஜனம் அப்படின்ற ஒரு முடிவு. என்ன சூப்பரான முடிவு பாத்தீங்களா? இந்த முடிவு எங்க தெரியுமா எடுத்துன்னு போய் நிறுத்தம்? கடைசியா நரக வாசலுக்கு தான் கொண்டு போய் நிறுத்தும். ஐயா கொடுத்தாலும் கொடுக்கலனாலும், செஞ்சாலும் செயல்னாலும், எது வந்தாலும் என்ன நடந்தாலும் கர்த்தர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்றவங்க இங்க உண்டா? கர்த்தரை நான் நேசிப்பேன்னு சொல்றவங்க இங்க உண்டா? அல்லேலூயா. ஒரு மனைவி என்றவங்க கணவன் நல்லா சம்பாரிச்சு நல்லா பணம் கணம் கை நிறைய சம்பாதிக்கும் போது என் கூட்டுக்காருன்றது பெரிய விஷயம் இல்லை, எல்லாரும் சொல்லுவாங்க.
ஆனா ஒண்ணுமே இல்லாம நிராயுதமா நினைக்கிறான் பாத்தீங்களா? அப்போ எவங்க வீட்டுக்காரோ அப்படி இல்லை. சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கலனாலும் எங்க வீட்டுக்காரியா? அவங்கதான் யாரு? சரியான மனைவி. எதுக்கு புரோஜி தண்டகரமா எப்படி உட்காந்து செக்குவல கேள்ற. அது வந்துட்டு சரியான மனைவிக்கு அடையாளம் கிடையாது. சம்பாரிச்சா கணவன், சம்பாதிக்கலாம் கணவன் இல்லையா? அப்போ என்ன சொல்ல வரனா, ஒரு நல்ல மனைவினா கணவன் சம்பாரிச்சாலும் சம்பாதிக்கிறாலும் என்ன பண்ணுவாங்க? நேசிப்பாங்க. அந்த மாதிரி மனைவி ஒரு நல்ல கணவன்னா மனைவியால ஆதாயம் இருந்தாலும் ஆதாயம் இல்லைனாலும் மனைவி என்ன பண்ணுவாங்க? நேசிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெற்றோர்னா பிள்ளையால ஆதாயம் இருந்தாலும் ஆதாயம் இல்லைனாலும் என்ன பண்ணுவாங்க? அதுக்கு வேலைக்கே போகாம இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? எங்க அப்பா அம்மா நான் ரொம்ப நல்லவங்க, நான் இப்படியே ஊர் சுத்திக்கின்னு வருவேன், எனக்கு அவங்க சாப்பாடு 3 வேளையும் போடுவாங்க. வேதம் தெளிவா சொல்லுது, வேலை செய்யாதவன் சாப்பிடவும் கூடாது. வேலை செய்யாதவன் என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடவும் கூடாது. வேலை செய்யலாம் என்ன பண்ணாத? சாப்பிடாத. ஏன்னா வேதம் அதுக்கு அனுமதிக்கல. நீ வேலை செய்யலன்னா அப்பா அம்மா சோறு போடுவாங்க தான், பெத்த கடமைக்கு சாப்பிடாது. அந்த மாதிரி பிள்ளைகள் சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கனாலும் பெத்தவங்க என்ன பண்ண? பிள்ளைகளை நேசிக்கணையா? அந்த மாதிரி பெற்றோர் வந்துட்டு எனக்கு ஒன்னு சேர்த்து வச்ச, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இருக்கிறாரு, அப்பப்போ குஷ்டு வந்து அவங்க அப்பா அடிப்பாரு. பாடுறா எதிர் வீட்டுக்காரனை பாடுறா, அவன் பிள்ளைக்கு நல்லா வச்சுட்டு போய்க்கிறான் பாடுறா, நீயும் எதுக்குடா நீ ஒரு அப்பனா இருந்த? நினைச்சு துக்கம் தொண்டை அடைக்கும் அவனுக்கு. ஒரு அரையகரா வாங்கி வைக்க கூடாதுடா, சம்பாதிச்சு மொத்தத்தையும் குச்சி அழிச்சேடா அப்படின்னு நினைச்சு வந்து அடிக்கிற தப்பாவே. அவன் நல்ல பிள்ளை கிடையாது. சேர்த்து வச்சாலும் சேர்த்து வைக்கலனாலும் அப்பா தான். அதனால அவர் என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். கவனிக்கிறீங்களா? போட்டு நல்லா இழுத்து போட்டு அடிச்சுட்டு ஹல்லேலூயா எத்தனையோ பேர் நடிச்சு தெரியுமா? எனக்கு தெரியும். நல்லா வாங்கும் கோவம் என்ன பண்ணுது? அதுக்கேற்ற மாதிரி அது ஒரு ஹவுஸ் தாங்க முடியல, கோவத்தில் போட்டு அடிச்சு போடுறது. அன்பானவர்களே, நான் சொல்றேன், அது தப்பு. பெற்றோரை கனம் பண்ணாதவனுடைய கண்களை நதியின் காகங்கள் வந்து பிடுங்கும்னு வேதத்தில் போட்டுக்குது. உன்னுடைய பெற்றோர் முதிர் வயதாகும் போது அவங்களை தள்ளி விடாத. எத்தனை பேர் வாசிங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெற்றோர் முதிர் வயதா இருக்கும்போது அவங்களை என்ன பண்ணிடாத. ஒரு ஆதாயம் இல்லை அதுங்களால. போ சும்மா கையா முயன் எதனா சண்டை தான் வச்சுருக்குதுங்க, போங்க எங்கன்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு வெட்டி விடாத, பத்தி விடாத. முதிர் வயதில் அவங்க என்ன பண்ணணும்? நீங்க காப்பாற்றணும், தாங்கணும். 1000 கஷ்டம் கொடுக்கட்டும் உங்களுக்கு. அவங்க வயசானா குரங்கு குணம்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? ஒரு 50 வயசு 60 வயசு ஆனா குரங்கு குணம் தான். எல்லாத்துக்கும் வீட்டுல பெருசுங்க இருந்தா இங்க வந்த அப்படின்னு சும்மா எதானா ஒண்ணு சொல்லிக்கினே தான் இருப்பாங்க. நமக்கு எரிச்சலா இருக்கும். இருந்தாலும் அவங்களை நம்ம என்ன பண்ணணும்? நேசிக்கணும், கனம் பண்ணயா. சும்மா கத்தினப்போ அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்கள அசட்டை பண்ணக்கூடாது, அவங்கள அவமதிக்க கூடாது. கவனிக்கிறீங்களா? உனக்கு என்ன உண்டாந்த சாப்பிட்டீரா நம்ம சொல்லுவோம். அவங்களால அப்படி இருக்க முடியாது. ஏன்னா அவங்க சுத்த பத்தமா இருந்தவங்க, வீடு வாசலை சுத்தமா வச்சுக்கிறவங்க, எல்லாத்தையும் நல்லா பார்த்தவங்க. இப்போ அப்படிலாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா எதனா கேட்டுன்னு தான் இருப்பாங்க. அதெல்லாம் பெருசா நினைக்க கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இல்லைனாலும் இருந்தாலும் நேசிக்கிறவங்க தான் உண்மையான அன்பு இல்லையா? இருக்கும்போது மட்டும் நேசிக்கிறது, இல்லாத போது யோசிக்கிறது, நேசிக்கலாமா வானாவான்னு. அது உண்மையான அன்பு கிடையாது. அப்படி போலதான் ஆண்டவர் மேல உங்களுக்கு உண்மையான அன்பு இருக்கிறதா? கொடுத்தா மட்டும் நேசிக்கிறீங்களா? கொடுக்கலன்னா நீங்க நேசிக்கலையா? அப்படின்னா உண்மையான அன்பு இல்ல. கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, ஆண்டவரே நீரே எங்களுக்கு பெரிய பரிசு அப்படின்னு யார் ஒருவர் அவங்கள நேசிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான விசுவாசி. யோபு அறிவில்லாத விசுவாசி, ஆனா உண்மையான விசுவாசி. என்ன யோபு போய் அறிவில்லாத விசுவாசிட்டீங்களே? ஆமா, ஒரு சில விஷயங்களை கடவுள் மேலே பழி சொல்றாரு. அவரு கடவுளே டைரக்டா இறங்கி வந்துட்டாரு அவங்ககிட்ட வாதாடுறதுக்கு. என் மேல குற்றம் சொல்லும், என்ன பாவியாகிட்டு நீ நீதிமானாக பாக்குறியா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். ஆண்டவரை பாவியாகிட்டு இவங்க நீதிமானாக பாக்குறாங்க. தப்பு எல்லார் மேலேயும் போட்டு நான் ரொம்ப கரெக்ட்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் வந்துட்டு ஆண்டவர் மேலே பழி சொன்னாலும் அவன் ஆண்டவர் மேல ரொம்ப நம்பிக்கையா இருந்தான்.
அவன் முன்னாடி ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தான், பாதியில கெட்டு போயிட்டான். கட்டின மனைவி சொல்றா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அன்னைக்கு இந்த கலெக்டர் ஆஃபீஸ் கிரவுண்ட் பக்கத்துல இந்த இதுல பாஸ்டர் நின்று பேசிட்டு இருக்கிறா. அப்போ ஒரு பாஸ்டர், ஐயா என் மனைவி ரொம்ப தொந்தரவு பண்றா ஐயா. அதுக்கு இன்னொரு பாஸ்டர் சொல்ற, ஐயா தேவனை தூஷித்து ஜீவனை விடு. எதுக்கு நீ இந்த ஜென்மத்தை வச்சு ஒலாத்துற, சாவு அதோட பரலோகம் போ அப்படின்னு மனைவி சொல்றான். கடவுள் கடவுள்னு சொல்ற, அவர் உனக்கு என்ன செஞ்சாரு, அவர் உனக்கு என்ன பண்ணாரு, இதை சொல்றதுக்கு நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாங்க. எத்தனை பேரால மறுக்க முடியாது. இதை சொல்றதுக்கு நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் இருக்காங்க. ஏசுன்னா உனக்கு குத்துட்டாரு, அப்படியே தாங்கற, அதே தான் கஷ்டம், அப்படியே தான் கஷ்டம். இதை சொல்றதுக்கு சாத்தம் அங்கங்க ஆட்கள் ஏற்படுத்தி, வேலை செய்யற இடத்துல 2 பேர் இருப்பான், படிக்கிற இடத்துல ஒருத்தர் இருப்பான், வீட்டை சுத்தி இருப்பாங்க, சொந்த பந்தங்கள் நினைப்பாங்க. இயேசு கிட்ட போய் மட்டும் நீ நான் நல்லா இருக்கிறேன். இதை சொல்றதுக்கு ஆட்களா இல்ல, பஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. அதன் மத்தியில என்ன பண்ண, நம்ம விசுவாசத்தோட கர்த்தருக்காய் வைராக்கியமா நிக்கணும். ஆமென். இவன் நின்னா, ஐயா கஷ்டத்திலும் வேதனையிலும் சோதனையிலும் யோபு அப்படி வைராக்கியமா நின்னா. அப்படி நின்னதுனால என்ன தெரியுங்களாச்சு, எல்லாத்தையும் இழந்து ஓட்டை எடுத்துக்கொண்டு தன்னுடைய உடம்புல இருக்கிற சொரியும் சிறங்கையும் சொரிஞ்சுக்கின்னு சாம்பல்ல உட்காந்து கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவரை நம்பினவர்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஆமென். இந்த யோபு கர்த்தரையே நம்பி நின்றான் பாருங்க. கர்த்தரையே நம்பி நிற்கும் பொழுது இந்த யோபுவை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் நெய்யால பாதத்தை கழுவின நாட்களை விட சிறப்பான அவன் நாட்களை பார்த்தான், ஆசீர்வாதமான நாட்களை பார்த்தான். ஐயா சோதனை காலத்துக்கு பிறகு ஒரு சாதனை காலம் இருக்கிறது. சோதனை காலத்துல விசுவாசத்தை விட்டுறாத, நம்பிக்கை விட்டுறாத, சோர்ந்து போகாத. கொஞ்ச காலம் பல்ல கடிச்சுன்னு பொறுமையா விசுவாசத்தை காத்துக்கோ. இதுக்கு பிறகு பெரிய நன்மை இருக்கிறது, இதுக்கு பிறகு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. நிறைய பேர் சோதனை காலத்துல சோர்ந்து போய் விசுவாசத்தை விட்டு ஓடி போயிடுறாங்க உலக வாழ்க்கைக்கு. மறுபடியும் ஆண்டவர் சொல்லாரு, இல்ல மகனே விசுவாசத்தை காத்துக்கோ. இதுக்கு பிறகு பரீட்சைக்கு அப்புறம் தானே பாஸ், சோதனைக்கு அப்புறம் தானே உங்களுக்கு வெற்றி. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அப்ப நம்ம கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற, மகனே இருக்கிறது எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு ஒண்ணுமில்லாதவனா நீ நின்று இருக்கலாம். என் மேல நம்பிக்கையோடு தொடர்ந்து நீ இருக்கிற நிலைமையிலே இரு. நீ ஆதியில எப்படி இருந்து அதை பார்க்கலாம் ஒரு ஆசீர்வாதமான செல்வ செழிப்பான வாழ்க்கையை, அதை பார்க்கலாம் இரட்டத்தனையான நன்மை உள்ள வாழ்க்கையை நான் உனக்கு தரப்போகிறேன். யோபுவுக்கு தந்தேன் என்றால் நிச்சயம் உனக்கு தருவேன். அல்லேலூயா. முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினாராம். அதே கர்த்தர் உங்கள் வாழ்வில் கூட கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் வேதனையிலும் சோதனையிலும் இயேசுவே செத்தாலும் உமக்காய் சாவேன் என்று வைராக்கியமான இருக்கிற தேவ பிள்ளையே, அநேக எதையெல்லாம் இழந்தாயோ அதை பார்க்கலாம் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். 10ஆம் வாக்கியத்தை வாசிக்கலாம். 12ஆம் வாக்கியம் 42:12. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிறோம், அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. யார் உண்டாக்குனது? அல்லேலூயா. நம்முடைய சுய பலம் இல்லையா நம்ம ஆசீர்வாதம், நம்முடைய சுய திறமை இல்லை நம்முடைய ஆசீர்வாதம். நான் எதுல ஒன்னாலும் பூந்து வெளியே வந்துருவேன். நானாப்பா இவ்வளோ பண்ணிட்டு ரோலிங் பண்ற அப்படின்னு கேட்டா, ஒரு பணமா ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரொட்டேஷன் பண்ணுவேன் நான். ரொட்டேஷன் பண்ணி பைத்தி மட்டும் தலையெல்லாம் பீச்சிக்கணும் அப்படியே போறது. என் நண்பன் ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு இதே தான் வேலை. அவர் பேரே ரொட்டேஷன். ரொட்டேஷன்ல எப்பா நீ பராம் 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 பராம். என்னையா வாழ்க்கை, சமாதானமே இல்லாத அப்படியே கத்தி மேல் நடக்கிற மாதிரி வாழ்க்கை. வானா அந்த ரொட்டேஷன் வாழ்க்கை வானா. 10 ரூபா சம்பாரிச்சா கூட 5 ரூபாய்க்கு என்ன பண்ணு, சாப்பிடு. பிரியாணி வேணா, உன் வீட்டில் இருக்கிற அரிசி பொங்கி சாப்பிடு. சமாதானமா நிம்மதியா படுத்து உறங்கு. கனவுல கூட வரா ரொட்டேஷன் கேட்கிறவன். படுத்தா கனவுல கூட டேய் லேடா தூண்டியாடா கனவுல கூட வராடா. அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணாம்.
நம்ம என்ன செய்யணும் அன்பான ஆண்டவர் நம்ம இலைப்பாறுதலாக வாழும்படி தான் உருவாக்கியிருக்கார். பெரிய கோட்டை கோபுரம் கடன் வாங்கி 50 லட்சம் கடன் வாங்கி பெரிய கோட்டையும் கோபுரத்தையும் கட்டிவிட்டு போய் தலைமறைவு ஆயிடக்கூடாது கரங்காடனுக்கு பயந்துக்குன்னு வீட்டை பூட்டிட்டு, சின்ன வீடா இருந்தா கூட சொந்த பணத்துல உழைச்சி சம்பாதிச்சதுல சிக்கல் இல்லாதான் இருக்கும். வட்டிக்கு வாங்கி அடிக்கு வாங்கி மாட்டிக்கின்னு, ஆரம் வாங்கி மாட்டிக்கின்னு, அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு அவசியமா வேணாயா? அப்போ அநேக நேரங்களில் நம்ம நம்முடைய சுய பலன் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாத்தையும் நான் பிடிச்சிடுவேன், எல்லாத்தையும் நான் பண்ணிடுவேன். கண்டிப்பா அந்த தன்னம்பிக்கைக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் நம்ம எல்லாத்தையும் பிடிக்கிறதும் எல்லாத்தையும் பண்றதுக்கும் நம்முடைய சுயபலம் மாத்திரம் போதாது, கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆமென். அதனால என்ன இழந்தாலும் தேவ சமூகத்துக்கு வந்து உட்காரணும். ஒரு சகோதரர் எனக்கு தெரியும், அவர் பேர் மில்டன், இருங்காட்டுக்கோட்டை சிப்காட்ல பெத்தேல் இன்ஜினியரிங் கம்பெனியுடைய ஓனர். அவரது ஈக்காட்டு தாங்கல்லையும் ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி இருக்கு. இந்த மில்டன்ற சகோதரர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர், ஒரு பட்டதாரி, ஒரு பொறியியல் பட்டதாரி. அவர் பொறியியல் முடிச்சுட்டு அழகப்பா யூனிவர்சிட்டியில் பொறியியல் படித்தார். அவர் பொறியியல் முடிச்சுட்டு அவர் வந்து வேலை செய்யும் போது, வேலைக்கு சேரும்போது அப்போ 300 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்திருக்காரு ஒரு கம்பெனியில். அந்த 300 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்தப்போ அவங்க வீட்டு கஷ்டத்தினால வேலையை விட்டு நின்று அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு அவர் ஏறக்குறைய அவங்க அப்பா கேன்சர் வந்துட்டு பல வருஷங்கள்லாம் ஹாஸ்பிட்டல் அவர் கூடவே தங்கி அவருக்கு உதவி செஞ்சார். அந்த நேரத்தில் பயங்கரமான கஷ்டம் அவங்க வாழ்க்கையில். 300 ரூபா மாசம் 300 ரூபா சம்பாரிச்சுன்னா அப்போ பெரிய விஷயம். அந்த காசு 300 ரூபா வச்சு ரொம்ப நல்லா வாழ்ந்தாங்க. ஆனால் கொஞ்சம் காலத்தில் பயங்கரமான கஷ்டம். தகப்பனாருக்கு கேன்சர், தொண்டை கேன்சர், தொண்டையில் கேன்சர் வந்துட்டு சாப்பாட்டு கூட பிச்சை எடுத்து தான் அவங்க அப்பா வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு இந்த பொறியியல் பட்டதாரி போய் பிச்சை எடுத்து வந்து அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆயிடுச்சு. ஆனால் அவர் ஒரு நல்ல விசுவாசி, ஆண்டவர் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருப்பார். அந்த மில்டன் அவங்க தலைமுறையாக கிறிஸ்டியன். அந்த மில்டன்ற சகோதரன் அவங்க அப்பாவுக்கு கேன்சர் வந்தோம், தான் வேலை போயும் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்தோம். சென்ட்ரலில் நின்று பிச்சை எடுப்பாராம், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் நின்று பிச்சை எடுப்பாராம். கழுத்தில் அந்த பதாகையை மாட்டிக்கினேன், இந்த மாதிரி என்னுடைய தகப்பனாருக்கு கேன்சர், நான் ஒரு பொறியியல் மாணவன், உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அட்டையில் எழுதி அதை மாட்டிக்க, அந்த பதாகையை மாட்டிக்கினேன். போயிட்டு கையேந்து வரான், போய் பிச்சை எடுத்து கையேந்தி அவங்க அப்பாவுக்கு கொண்டு வந்து அதில் வந்துட்டு சாப்பாடு கொடுப்பாரான், ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் ஜிஹெச்சில். இந்த மாதிரி வாழ்ந்த ஒரு சகோதரன், ஓரளவுக்கு நல்லா வாழ்ந்தவங்க பாதியில் எல்லாத்தையும் இழந்து பிச்சை டெய்லியும் பிச்சை எடுத்து தான் அவங்க வாழ்க்கையே போய் இருந்துச்சு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த சகோதரன் ஆண்டவரை ரொம்ப உறுதியா நம்பினார். ஆண்டவரே, நான் பிச்சை எடுத்து சாப்பிட்றேன், ஆனாலும் உம்மை நம்புவேன். இருக்கிற எல்லா நன்மைகள் இழந்தேன், ஆனாலும் உம்மை நம்புவேன். என்ன வந்தாலும் உம்மை நம்புவேன். அப்பப்போ அந்த பாட்டு தான் பாடுவாராம், என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டையே பாடிக்கிட்டு இருப்பாரு. இயேசுவே நீரே என் தேவன். பிச்சை எடுக்கும் போதே ஸ்தோத்திரம் பண்ணிக்கினே தான் பிச்சை எடுத்துட்டு இருப்பாரு. இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த சகோதரன் எல்லாத்தையும் இழந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்து கூட தன்னுடைய தகப்பனாருக்கு ஒரு வாலிபன் ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான்னு அவன் எவ்வளோ அவமானமா இருக்கும். ஒரு வாலிபனுக்கு மற்றவங்கிட்ட 10 ரூபா கேட்கறது ரொம்ப வரும், அது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவனுக்கு ஒரு தன்மானம் இருக்குது. எல்லாத்தையும் விட்டு அவன் எவ்வளோ நொறுங்கியிருப்பான் பாருங்க உள்ளத்துல. அந்த வாலிபர் எவ்வளோ உள்ளத்தில் நொறுங்கியிருப்பார் பாருங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல கர்த்தர் அவர் உறுதியா நம்பினார். நாட்கள் உருண்டோடிச்சு, அவருடைய தகப்பன் காலமானார். காலமாகி ஒரு சில காலங்கள் வந்து போனது. அவருடைய தகப்பனோடவே 3 வருட காலம் இருந்ததுனால இவருக்கும் அதே கேன்சர் வந்துருச்சு. சிந்திச்சு பாருங்க, மனுஷன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம். பட்டுன்னு போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. கேன்சர் கொஞ்சம் கொஞ்சமா தொண்டையில ஓட்டை விழுது, ஓட்டை பெருசாகுது, புண்ணு புழுவும் தள்ளுது. சிந்திச்சு பாருங்க. ஆனா அப்ப கூட அந்த சகோதரன் இயேசு மேல ரொம்ப நம்பிக்கை, ஆண்டவரே என்ன ஆனாலும் நான் உண்மை நம்பிக்கையா இருப்பேன், உறுதியா இருந்தார். போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, டாக்டர்ஸ்லாம் அது சரியாகாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல பல மாதங்களா போட்டு இருக்கிற அந்த அழுக்கு உடையோட கேன்சர் இருக்கிறதுனால தொண்டையில ஒரு பெரிய துணி எடுத்து கட்டிக்கின்னு அந்த பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு இருக்கிறார். போலீஸ்காரன் வந்து அடிச்சு தருத்துவான், இங்க படுக்கூடாது போ அப்படின்னு சொல்லிட்டு, ரயில்வே போலீஸ். அப்போ அந்த மூர் மார்க்கெட் அந்த இப்போ காலி பண்ணிட்டாங்க. அந்த மூர் மார்க்கெட் பக்கத்தில் போயிட்டு அங்கே இருக்கிற அந்த பிளாட்ஃபார்மில் படுத்துக்குன்னு அங்கே இருந்தப்போ ஒரு பாஸ்டர், அவர் பேர் இம்மானுவேல். அந்த பாஸ்டர் வந்து அவர் காலம் ஆயிட்டார், இப்போ இல்லை. அந்த இம்மானுவேல் பாஸ்டர் அவரை போய் கைப்பிரதி கொடுத்து, இயேசு உன்னை நேசிக்கிறார், உனக்கு அற்புதம் செய்வார், நடக்காதவரை நடத்துவார் சொன்னப்போ பெரிய பிரசங்களை தான் சொன்னார். அவரால் முடியாது எதுவும் கிடையாது அப்படி இப்படின்னு சொன்னப்போ பேச முடியாது. இவர் தொண்டையில் ஓட்ட விழுந்துட்டு கேன்சரால் பேச முடியாத இவர் அந்த இயேசு மேல
தேம்பி 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 அழுதாராம். அந்த கைப்பிரதி வாங்கி படித்த ஒரு பட்டதாரி, இன்ஜினியரிங் படித்தவர் வாங்கி வச்சுன்னு அழுதாராம். தேம்பி, நீர் யார் இயேசுவே, நீர் உண்மையான இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு அழும்போது, நான் உன் மேல எவ்வளோ நம்பினேன், உன் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சேன், ஒரு அவிசுவாசிக்கு சொல்றத போல சொல்லிட்டு போற அளவுக்கு என்ன வச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அந்த கைப்பிரதை வாங்கின, நீர் உண்மையா இருக்கிறீரா இயேசுவே, உண்மையா நான் என்னுடைய நம்பிக்கை உண்மைதானா இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைப்பிரதி வாங்கி வச்சுன்னு தேம்பி 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 அழ, கர்த்தர் அவருக்கு பிரதிட்சமாய் தரிசனமானார். தரிசனமாகி அந்த இரவு பொழுதில் அவரோடு சொன்னாரா, மகனே யோபுவை பார், அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை நான் அதிகமா ஆசீர்வதிச்சு, அப்படி ஒரு ஆசீர்வாதம் உனக்கு இருக்குது, கவலைப்படாது. அந்த தேவ தரிசனத்துக்கு பிறகு ஏறக்குறைய 2-3 நிமிடங்களுக்கு பிறகு அற்புத விதமாக அவருடைய கேன்சர் சுகமாயிருச்சு. தொண்டையில ஓட்ட இருந்ததில்ல, கேன்சர் இருந்தது இல்லை, சுகமாயிட்டு கொஞ்சம் படிப்படியா அந்த இயேசுவே நீர் யார், உண்மையான நான் உண்மையாதான் உண்மை விசுவாசிக்கிறேன், என் விசுவாசம் பைத்தியக்காரத்தனமானதா இல்ல உண்மையாதான் நான் விசுவாசிக்கிறேன், இப்படி அவர் கேட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு அனுக்கிரகம் பண்ணார். என்ன வந்தாலும் இவன் என் மேல நம்பிக்கையா இருக்கிறானே அப்படி அனுக்கிரகம் செஞ்சு அந்த சகோதரன் இன்னைக்கு பிச்சை எடுத்த சகோதரன் இன்னைக்கு அவரு கீழே ஏறக்குறைய 300 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெத்தேல் இன்ஜினியரிங் கம்பெனி, ஒரு பெரிய இன்ஜினியரிங் கம்பெனி வச்சு ஏறக்குறைய மாசம் பல கோடி ரொட்டேஷன் பண்ணுகிறாரு. சென்டர்ல கையேந்தி பிச்சை எடுத்தவர், பிளாட்பாரத்தில் பார்த்தவர். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை ஆசீர்வதிக்கிற தேவன் எந்த நிலையிலும் அவர் மேல் இருக்கிற நம்பிக்கை நீ விட்டு விடக்கூடாது என்று எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்படி விட்டு விடாத போது நிச்சயமாகவே சொல்கிறேன், தேவன் நம்முடைய பின்னிலைமையை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த 2016 அப்படி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. 13ஆம் வாக்கியம், அவர் என்னெல்லாம் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 17ஆம் வாக்கியத்தை மாத்திரம் வாசிக்கலாம். அல்லேலூயா. யோபு ரொம்ப நாள் உயிரா, மனைவி சொன்னா செத்து போடா அப்படின்னு, ஆனா ஆண்டவர், அவன் நம்புற ஆண்டவர் அவன் என்ன பண்ணல, சாக விடல, கை விடல, அவனை வாழ வைத்தார். நெடுநாளா உயிரா இருந்து பூரண ஆயுசுல மரித்தார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிறத பார்த்து நாளைக்கு எடை போட்டுறாதீங்க. கர்த்தர் உங்கள் பின்னிலைமையை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். என்ன வந்தாலும் அவர் பேரில் நம்பிக்கையாயிருங்கள். வேத வசனம் சொல்கிறது, ஏசாயா 61:7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று சொல்லி, சகரியா 9:12 நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை உனக்கு தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கிறபடியினால் நாளைக்கு இருக்கிற கடந்த காலத்தில் நீங்கள் பல கஷ்டங்களை கடந்து வந்திருக்கலாம், இந்த காலத்தில் பல கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நாளை தினத்தில் இரட்டிப்பான நன்மை உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் இழந்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அல்ல, இதற்கு மேல் அடைய போகிறதுதான் அதிகம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்பிக்கையோட விசுவாசத்தோடு எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் செய்யலாம்.